இது பாதை அறியாத போது இது பாதை எழுதி நலை போட வைப்பா தன்னாலும் மெய்னாலும் நீ இருந்த நானும் மெய்னாலும் நீ தந்தாலும் மெய்னாலும் நீ இருந்ததாலும் தமிழ்நாடும் போற்றுவது தன்னிதானோ அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே உன் கலையாகும் நீ தந்த அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூறும் கலை தெய்வமே அறிவோடு மாவீரன் பேர் கொடுத்தது உன் அழகான மகிழ் தானே ஆடுகின்றது அறிவோடு மாவீரன் பேர் கொடுத்தது உன் அழகான மகிழான அறிவோடு மாவீரன் பேர் கொடுத்தது உன் அழகான மகிழ் தானே ஆடுகின்றது கண்ணனை திருப்புகழும் சொந்தமானது கண்ணனை திருப்புகழும் சொந்தமானது கண்ணன் திருப்புகழும் சொந்தமானது உன் கண்ணன் என்றும் மண்ணிலிருந்து கவசமானது அழகு பொருள் கூறும் கலை தெய்வமே இந்த கலைஞானம் நீ தந்த பெரு செல்வமே அழகு பொருள் கூறும் கலை தெய்வமே பேரொருமங்குட்ட பெரியவர்களே பெரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே நாடாக்கள ரசிகர மக்களே காலையிலே காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலைஞர் சார்பாகவும் நன்றி நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்து கொண்டாலும் தாயகத்தோடைய அம்பிகை ஈஸ்வரி வணங்கிவிட்டு ஆமா கலைக்கு சொல்லுமா ஈஸ்வரி அம்பிகை ஈஸ்வரி ஹலோ அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி பூங்காரியே பிள்ளைக்காரி என்னை முதுகையிலே மணிந்திருப்பால் முக்கியமானது அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோவில் கொண்ட குங்குமக்காரி
வரல. இருந்தாலும் மதுரை ஜில்லா உசுலம்பட்டி கிராமம் ஞானமல ஒத்தக்கடை அருகிற்கு சக்கமட்டியை சேர்ந்தவர் இந்த சேதுபதி மாடுமுடி வீரன் ஒயிலாட்டக்காரன் என்று சொல்லி இந்த சேதுபதியாகட்டவன் அந்த மதுரை எல்லையில் வாழ்ந்து வந்தாலும் எனக்கிட்ட சொல்லி எனது அத்தமாதாகட்ட செம்பாய் திருமணம் முடித்து வைத்தார்கள். திருமணம் முடித்து வைத்தாலும் எனக்கிட்ட சொல்லி ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆண் குழந்தையோ அல்லது ஒரு பெண் குழந்தையோ இல்லை. அதற்காக போகாத கோயில் இல்ல, ஏறாத மலைகள் இல்ல, சரி பிள்ளை வரங்களை கேட்டு அப்படியா பழனி எல்லாம் போய் அன்னதான போட்டோம் இல்ல. ஆமா, அதற்காக இருந்தாலும் இப்பொழுது நம்மளுக்கு மூத்த கடவுளாகப்பட்டது யாரு? யாரியா? நம்மளோட தாய் தகப்பேன். அப்படியா? ஆமா, தாயாகட்டல வணங்கி விட்டு இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனோன்னே சாமி செல்ல தெரியலங்கிறதுக்காக நம்ம கீழே நிக்கிறோம். நம்ம தூக்கி அந்த சாமியாகப்பட்டதை காமிக்கிறது யாரு? நம்மளோட தகப்பேன். நம்ம தகப்பேன் அவங்களை வணங்கி விட்டு அப்பதான் கடைக்கு போவோம். சரி. எத்தனையோ கோவில் இருக்கலாம், எத்தனையோ சாமிகள் இருந்தாலும் கண்டிப்பா பெத்த தாயப்பல வருமா? வருமா? பெத்த தாய்ப்பல வருமா? எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, சாமி இருக்க கோயில் தேடி போனதில்லை. கையெடுத்து கும்பிட்டு நாம் உன்கிட்டயே வேண்டிக்குவே. இல்ல உயிர் பொழச்சுவா எழுந்திருச்சுவாமா, மனசு பதறுதம்மா, செல்லம்மா செல்லம்மா வாமா. என்ன பெத்த அம்மாவே, ஆசை அம்மாவே, செல்ல மக வந்து கண்மூழிச்சு பாரம்மா, செல்ல மக வந்து கண்மூழிச்சு பாரம்மா. ஆசை அம்மாவே, ஆசை அம்மாவே, செல்ல மக வந்து கண்மூழிச்சு பாரம்மா, செல்ல மக வந்து கண்மூழிச்சு பாரம்மா. பாரம்மா, செல்லமாக வந்து இருக்கு தூவிடுச்சு பாரம்மா. கண்ணு போட பசுமாடு
எதுக்கு இந்த பாட்டை பாடினாக்க, ஆமா, பெற்றதுக்கு தாய்க்கும் கட்டி வந்த மனைவிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எப்படினாக்க, எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளை குட்டியை பெத்தெடுக்கிறான். பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல நம்ம கோவிலுக்குள்ள அலையிறான். சரி, கட்டு 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளை குட்டியில பெத்தெடுக்கிறான். பெத்தெடுத்த பிற்பாடு பையன் 5 வயசு வருது. 5 வயசுல படிப்புக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். பள்ளிக்கூடம் அடிச்சு வச்ச ஒரு பாடு பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு பெரிய ஆள் ஆயிடுறான். வளர்ந்து ஆமா பெரிய ஆள் ஆயிடுறான். சரி, பெரிய ஆள் ஆன பிற்பாடு என்ன செய்யறான்? அவனுக்கு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு தேடி வைக்க வேண்டும் சொல்லி படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை பெற்ற கடமை தானே அப்படின்னு சொல்லி இருக்கிற அண்டா குண்டா நகை நட்டு காடுகிறேன் சொல்லி வித்து அந்த மகனா கப்டனுக்கு ஒரு வேலையை வாங்கி வைக்கிறான். அப்படி அந்த வேலையை வாங்கிக்கிறேன். வேலையை வாங்கின பிற்பாடு வேலைக்கு போறேன். ஒரு மாசம் சம்பளம் கொண்டாந்து உன் கையில கொடுத்தா என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? அப்ப எப்பா என்ன கொடுக்குற நீயே வச்சுக்க சாமின்னு சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவேன். ஆமா ஆமா, முதல் சம்பளம் இல்ல அப்படிலாம் சொல்ல மாட்டான். மனசுக்குள்ள சந்தோஷம் என்ன, நம்ம மெயின் சம்பாரிச்சு ஆமா கை நிறைய கொண்டாந்து கொடுத்துட்டானே. ஆமா ஆமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்தாலும் நம்ம பிள்ளைக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன், நம்ம கடங்கப்பி எல்லாம் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆசை இல்ல. என்ன ஆசை? நம்மளும் ஒரு பேர குழந்தைய கொஞ்சம் விளையாட வேண்டும் சொல்லி அந்த மகனா கப்டனுக்கு ஒரு திருமணத்தை முடித்து வைக்கிறோம். மாம மகளையோ அத்தை மகளையோ இல்ல அந்நியத்திலேயோ காதலிச்ச புண்ணியத்தை கூட்டி வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். கல்யாணம் பண்ணும் போது ஐயர் மேடையில உட்கார்ந்து மனமேடையில உட்கார்ந்து மந்திரம் ஓதுவாங்க. ஐயர் ஆமா மந்திரம் ஓதும் போது என்ன சொல்லுவாரு ஐயரு? நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் பொண்ணை கூட்டுவாங்கடா, சீக்கிரம் தாலியை கட்டட்டுன்னு சொல்லுவாரு. சரி, அது நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அதுல 2 வகை இருக்குது. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, சரி அந்த நேரத்துக்கு நல்ல நேரம் முடிய போகுது, சரி சீக்கிரம் பொண்ணு ஊட்டி வந்தாக்க தாலி கட்டி மறுபடியும் அழைச்சிடலாம் சொல்லி நினைப்பாங்க. அதுதான் தவறு. என்ன ஒண்ணு காரணம்னாக்க, பையனுக்கு நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு, சரி கெட்ட நேரம் இனிமேதான் தொடங்க போகுதுன்னு சொல்லி ஐயர் சொல்லாம சொல்றாரு. இப்படித்தான் தெரியாம மாட்டிக்கிட்ட போல இருக்க. உங்களை மாதிரி ஆள்லாம் பக்கத்துல இருந்து சொல்லணுமியா? ஆமா ஆமா அதுதான் உண்மை. அதனால பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல என்று சொல்றோம் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்துல சேதுபதி ஆகட்டவன் சரி எப்படி அவட்ட ஆட்டக்காரே வில்லம்பு சூரன் வேட்டையிலே அருமை மிஸ் தங்கம் என்று சொல்லி சேதுபதி எப்படி எல்லாம் ஆட்டக்காரன் ஒயிலாட்டக்காரன் என்று சொல்லி வேறுபட்டு வாழ்ந்தாலும் இந்த இடத்துல நம்ம ஆட்ட திறமையில காட்ட வேண்டும். காட்டணும், காட்டுங்க. நவமணி வீரமணி வினோத் அவர்கள் எனக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி இந்த வணக்கம். இந்த படத்துக்குள்ள கொஞ்சம் எந்திரிச்சு உட்காருங்க தயவு செய்து. ஏன்னா சாமி அழைக்க போறோம். சாமி அழைக்கக்கூடிய நேரத்துல சின்னஞ்சிறு குழந்தை கூட தூங்க கூடாதுன்னு ஐதீகம். தயவு செய்து எந்திரிச்சு உட்காருங்க. வெளிப்படும் வெளிப்படும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கிக்கலாம். வீட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது. சேதுபதி கதை பாட்டு படிக்கக்கூடிய நேரம் கண்ணை செத்து யாரும் இந்த நேரத்துல தூங்கக்கூடாது. ஏன் சொல்றோம்னா ஆடி வரக்கூடியவ போட்டு மிதிச்சு விடுவாங்க. ஆமா ஏகப்பட்ட ஊர்ல காயமாயி இருக்குது. அதனால பாவம் அவங்களும் விழுந்துருவாங்க, தூங்குறவங்களுக்கும் ஒரு தொந்தரவா இருக்கும். அதனால கொஞ்சம் கட்டி எழுப்பிட்டுருங்க. முன்னால படுத்துக்கால எழுப்பிடு எழுப்பிடு தயவு செய்து எழுப்பிடு எந்திரி எந்திரி. இருக்கின்ற மக்கள் நிறைய நாடகம் எப்படிப்பட்ட நாடகத்தை வச்சுட்டு எல்லாம் தூங்குறீங்க. தெய்வீக நாடகத்தை வச்சுட்டு சரி சாமி இழக்க போறதுல குப்பரை கிடைச்சு தூங்குறீங்க. சொல்றேன் தயவு செய்து சின்ன சிறு குழந்தையெல்லாம் தூங்க கூடாது, எதிர்த்து உட்கார வைங்க. ஏன்னா சாமி ஆடி வர்றவங்க காலு கையை போட்டுரும். அதனால யாருமே கோளாறு சொல்ல முடியாது. தயவு செய்து எந்திரிச்சு உட்காருங்க. இருக்கிற மக்கள் எல்லாருமே தயவு செய்து இங்க கவனிங்க. எல்லாரும் நல்லா கை தட்டுங்க பாப்போம். எல்லாரும் நல்லா கை தட்டுங்க. கையை தட்டு நல்லா கை தட்டுங்க. யாரும் மனிதர்களுக்கு யார் வைக்கப்பட்டாலும் தெய்வத்துக்கு வைக்கப்படக்கூடாது. தெய்வ நாடகமா இருந்தாலும் எல்லாம் நல்லா கை தட்டுங்க பாப்போம். நல்ல கை தட்டுங்க பரவாயில்ல. நல்ல சாமி அழைக்கிற வரையும் நல்ல ஜோரா கை தட்டி இருக்கிற ஆண்கள் நல்ல விசிறடிச்சு ஆடம்பரம் பண்ணுங்க பாப்போம்.
நல்லா விசில் அடிச்சு நல்லா ஜோரா கை தட்டுங்க, நல்லா நல்லா கை தட்டலாமே. ஆமா, காத்தடிக்கும் போது ரோட்ல புளியம்பளம் விழுகிற மாதிரி தட்டக்கூடாது, நல்லா தட்டலாம். எப்படி தெரியுமா போகணும்? எப்படி போகணும்? ஹலோ ஹலோ ஹலோ. எப்படி சேதுபதி ராமநாடு என்று சொல்லி எனக்கு எங்கெங்கே எந்தெந்த ஊரெல்லாம் நான் போய் கஞ்சா குடி போனோம், இங்க போய் நான் சித்தி ஆக்கணும். ஆமா ஆமா சித்தி ஆக்கிற. ஹலோ ஹலோ போடு. சேதுபதி ராமநாதா 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 ராமநாதா, எனக்கு சேதுபதி ராமநாதா, எனக்கு சிவகங்கை ரோட்டு வழி, எனக்கு யானமலை ஒத்தக்கடை, யானமலை ஒத்தக்கடை, யானமலை ஒத்தக்கடை, அருகரிக்கும் சேதுபதி சட்டமட்டி, எனக்கு யானமலை ஒத்தக்கடை, யானமலை ஒத்தக்கடை, சட்டமட்டி எப்படி எனக்கு சேதுபதி அண்ணனே ராமநாதா, சேதுபதி ராமநாதா, சக்கம்பட்டி அப்படியே எல்லாரும் எந்திரிங்க பாப்போம். எல்லாரும் அப்படி எல்லாரும் வச்சு முன்னுக்கு வாங்க. ஏன் உங்களை முன்னுக்கு வர சொல்றோம்னாக்க, தெய்வ சக்தி ஆடி வரும்போது நீங்க பயந்த கொள்ளாறு எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகும். அதனால எல்லாரும் எந்திரிச்சு அப்படி முன்னாடி வாங்க. இந்த இடத்துல சேதுபதி கதையை படிச்சாச்சு. அவர்களுக்கு பக்கத்துணை யாரு? யாரு? மதுரை பாண்டி அண்ணன், உத்தகுடி மேடு பாண்டி அண்ணன். அந்த சீமத்தரி பாண்டி முனியாகட்டும் அழைத்து விட்டு முன்னுக்கு வாங்க. முன்னாடி வாங்க. நாடகம் வச்சா முன்னுக்கு வரணும். ஏன்னா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் காரணத்தினாலதான் நாடகத்திலயும் முன்னுக்கு வர சொல்றோம். வாங்க எல்லாரும். இப்ப எப்படி தெரியுமா? எப்படி அந்த பாண்டி முனியாகட்டும் பார்த்தால் பட்ட மரம் கூட காய்க்கும். ஆமா ஆமா. பட்ட மரம் காப்பவனா நீ பட்ட மரம் காப்பவனா
கீழே இறங்கு தாய், மேடை தாங்காது. இப்பெல்லாம் நீ மேல ஏறக்கூடாது, வா சார் இறங்க, கீழே இறங்க. ஆமா, அதுக்கெல்லாம் என்ன அழைக்கிறதுக்கு மயம் வரும். வெள்ளச்சாமி வருவாரு உங்களை அழைக்க. ஆமா, அது வரைக்கும் கீழே இருந்து ஆடு. அப்படிமா அப்படிமா, அப்படியே உட்கார உட்கார. காட்டக்காரு எப்படி தெரியுமா? எப்படி செதுபதி ஆடுவனா ஆடுவனா செதுபதி சீமப்புரை நானும் செதுபதி
எனக்காண்டி ஆடுறதுனா போதும். உட்கார் சாமி. என்ன உட்கார் சாமி. இப்படிக்கு ஆடினது போதும். வெள்ளச்சாமி வந்து இன்னும் நல்லா சாமி அழைப்பாரு. அதெல்லாம் நீங்க இன்னும் நல்லா ஆடி வரணும். உட்கார் சாமி. சாமி ஆடி வந்தவங்க சொந்தக்காரர் எங்க இருந்தாலும் அவங்களை கூட்டி போங்க. ஐயோ 2 பிள்ளை விழுந்து கிடக்குதுமா, வந்து கூட்டிட்டு போங்கம்மா. சொந்தக்காரங்க வாங்க. பிறந்தாலும் வெள்ளிக்கிழமை என்று சொல்லி பிறந்தனால அவனுக்கு வெள்ளச்சாமி என்று சொல்லி பேர் நாம். அப்படியா? வெள்ளச்சாமி என்று சொல்லி பேர் நாம். சனிக்கிழமை பிறந்தா சனீஸ்வரன். ஆமா, ஆண் பிள்ளை பிறந்தனால பிள்ளையே இல்லாத காரணம். சரி, ஆண் மகனாக விட்டு பிறந்திருக்கின்றான்னா மனசுல மிகவும் ஒரு சந்தோஷம். சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ஆனந்தம் விளையாடும் வீடு. வீடு வீடு. ஆமா ஆமா ஆமா. எப்படி தெரியுமா சந்தோஷம்? ஒரு சந்தோஷம், 2 சந்தோஷம் இல்ல. ஆஹா, அளவுக்கு மீறாத சந்தோஷம். ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு, ஆனந்தம் விளையாடும் வீடு இது, ஆனந்தம் விளையாடும் வீடு. நாங்கள் அறிஞர்கள் ஒன்றாக கூடு, நாங்கள் அறிஞர்கள் ஒன்றாக கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு.
எல்லாம் சந்தோஷமாக இருந்தாலும் எனது மகனாகப்பட்டவனுக்கு 5வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடணும். சந்திரனே சந்திரனே சரி இங்க பாரு, 5வது பிறந்த நாள் விழாவை கொண்டாடணும். ஆஹா, பிறந்த நாள் விழாவை கொண்டாடணும்னா எங்க ஏதியா காசு? ஏதியா காசு? ஆமா, என்னைக்கு இருக்கு உனட்ட காசு? கொண்டாட்டி சுருக்கு பையில முடிஞ்சு வச்சிருப்பா. ஆமா, முந்தாங்கில சுருக்கு பையில அதையும் போய் குடிச்சிட்டு வந்துடும் புடுங்கிட்டு போய். எப்படியா என் கையில காசு இருக்கா? என்னைக்கு இருந்திருக்குது? நீ 10,000 கடன் கொடு, சீசன் அப்ப வாங்கிக்க. சீட்டாட போறியா அண்ணே? 10 ரூபா இருக்குண்ணே, போதுமா அண்ணே? இதுல நீ 10,000 10 ரூபாய் 3 சைபர் போட்டுக்க. 3 சைபர் போட்டுக்கணும். லப்ப பாட்டு போட்டுக்க. இருந்தாலும் கையில காசு இல்ல, என்ன செய்யணும்? இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு எல்லா தேதி? தை மாதம் 3ஆம் தேதி. ஆமா, உறங்காமட்டி மஞ்சள் ரொட்டு வைக்கிற வழப்பம். அதனாலே இப்பொழுது அங்க சென்று அண்ணே எங்க உறங்காமட்டி மஞ்சள் ரொட்டு மஞ்சள் நடக்கும். அதனாலே அங்க சென்று பெருங்கொண்ட மாடுகளை அடக்கி 1000 பொற்காசுகளை வாங்கி, சரி மகனாகப்பட்டவனுக்கு அந்த காசுல பிறந்த நாள் விழாவை கொண்டாடணும். ஆமா, மாடு பிடிக்க நான் மட்டும் தான் போவேனா? சரி, நீ இன்னொரு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிற சந்திரன், என்ன நினைக்கிற? நான் ஒரு ஆளா போய் அடைக்கிறேன். நான் ஒருத்தன் போய் இருக்கிறேன், இந்த மேடையில வந்து ஆடுறேன் நினைச்சிட்டு இருக்கிறேன். அதுதான் தப்பு. சரி, எனக்கு சொல்லி என் நம்ப இருக்கிறான். சின்ன இருக்காடா? உனக்கு என்ன இருக்காடா? சின்னசாமி. அண்ணே சின்னசாமியா? என்ன சின்னசாமி? அந்த ஆளு சின்ன முருகன். பட்ட முருகன் எப்பவுமே சின்ன முருகன். சின்ன முருகன். சரி தம்பி, சின்ன முருகன். சின்ன முருகா எங்க இருக்கின்றா? நண்பனை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. ஆமா ஆமா, எனக்கு எப்படி தெரியுமா சரணம் செய்யணும்? சரணம் போடு, சரணம் போடு. நண்பா நண்பா ஓடோடி வா நண்பா. அதெல்லாம் மாறியாச்சு. அருமையான ஒரு துவக்கம். என் மேல கோபத்துல குச்சி எடுத்து அடிக்க வர்றாங்க. நான் வரலடா, உன் நாடத்துக்கு வரல. அப்ப குச்சியை கீழே போடுறான். அது பாரு, எனக்கு ஒரு ஆயுதம். பாரு பாரு, வெந்து வேலை ஆயுதம். அது வெந்து உட்காருங்க தாய், உட்காருங்க. கோடி சரணமே எனது நம்மா, எனது ஆறுகிறே அல்வா என்கிறாரே. கோடி சரணமே செய்தயடா என்கிறாரே. கோடியாய் வாழ்வாயடா, கோடியாய் வாழ்வாயடா. பாத சரணமே எனது நம்மா. மாடு முத்தா இருக்கிறான் பாரு.
புடுக்குள் நாய்க்கர் வந்துட்டாரு அப்பா. நண்பர் முத்துராசு நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? என்னாச்சு? கொஞ்சம் வெயில் காலம் ஆணி இறங்க மாட்டேங்குது. நீ எதை சொல்ற? எதை கேட்கிற? நல்லா இருக்கிறேன், நலமாக இருக்கின்ற, நல்லமோடு வளமோடு நல்ல சோத்தோடு இருக்கிறேன். சரி, நல்லமோடு வளமோடு இருக்கிறேன். ஆறுமலுக்கு ஒரு நண்பா, என்ன நண்பா, இன்றைக்கு என்ன கிழமை தெரியுமா? சரி, என்ன கிழமை? தை மாதம் 3ஆம் தேதி. கிழமையை நான் சொன்னேன். 3ஆம் தேதி, தை மாதம் 3ஆம் தேதி. ஆமா, சரி. தை மாதம் 3ஆம் தேதி என்றால் எங்க போகணும்? நம்ம எங்க போகணும்? உரங்காமட்டிக்கு போகணும். சிறப்பு, மாடு முடிக்கணும். சரி. ஆனா நானும் உன்னை காணாமுனான்னு தேடிக்கிட்டு, அதெல்லாம் காணாங்கானு தெரியல. சரி, காணா மூணா இல்ல நண்பா, காணாம தேடிக்கிட்டு முன்னாடி போனேன். அங்க தூக்கி பிடிச்சிட்டு நின்றுப்பாளே, என்னத்த விளக்கு மாத்து கட்டைய விளக்கமல்ல கூட்டிட்டு உட்கார வைக்கதே. அது உனக்கு மருமகையா வேணும். நண்டே முத்தராசு வந்திருக்கிறாரு, கூட்டி விட்டு உட்கார வைக்கணும். ஆமா, அதனால நண்பா சரி காணாம தேடிக்கிட்டு போனேன். சரி, நேரம் முன்னாடி சொல்லுச்சு. சரி நண்பா, நண்பா உன்னே தெரிஞ்ச சேதுபதி வந்திருக்காருன்னு சொல்லு. சரி, நானும் பாரு நண்பா வலி மீது விழி வச்சு காத்துக்கிட்டே இருந்தேன். எப்ப நண்பா வருவேன், எப்ப நண்பனை பாப்போம், எப்ப சேதுபதியை பாப்போம் அப்படின்னு ஆவலோடு இருந்தேன். ஆனா வீட்டை விட்டு வரும்போது உன் வீட்டுல பெருசா என்னது, பெருசா என்னது விசேஷம் நடந்துச்சு. என்ன தெரியுமா? நம்ம மையம் வெள்ளச்சாமி இருக்கான் பாரு. நம்ம சரி, நம்ம மையம் உன்னாத்தான் அலையிறான். சரி, நம்ம மையம் வெள்ளச்சாமிக்கு. சரி, நீ யாத்தா அந்த புள்ள போட்டு அலுவலா கிடக்குறிய? நம்ம மையம் போறானே, நம்ம திருப்பி அழுகுது. நம்ம மையம் வெள்ளச்சாமி அழுகுதுடா. நம்ம மகன் வெள்ளச்சாமி அழுகுது. நான் வாய புத்த முடியும். நம்ம பத்தியா, நம்ம பத்தியா, நம்ம மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்தநாள் நடந்துகிட்டு இருக்குது. சரி, 5வது பிறந்தநாள் விழாவுக்கு பரிசு கொண்டு கொடுக்கணும். பரிசுக்கு ஏதாவது வழி பார்க்கணும். இல்ல? ஆமா. உங்ககிட்ட காசு இருக்குதா? இல்ல. என்கிட்ட காசு இருக்குதா? இல்ல. நம்ம 10 ரூபாய் கண்டா 10 கடைக்கு போறவங்க. ஆமா ஆமா ஆமா. 5 ரூபாய் கண்டா கள்ளு சாராய குடிக்க போறவங்க. மக்கள் இடத்துல காசு கேப்போமா? பட்ட சாராயத்தை குடிக்க போறவங்க. அதனால இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி உரங்காமட்டிக்கு போக வேண்டும். உரங்காமட்டி போய் மாடு புடிச்சு அதுல வர்ற மாட்டுல எந்த மாட்டுல அதிக பரிசை கட்டி விடுறாங்களோ, ஆமா, அந்த மாட்டை பிடிக்கணும், கட்டி அடக்கணும். கட்டி அதுல கட்டியா கட்டி மாட்டு கட்டி விட்டாங்களா? மாட்டுக்கு கட்டல, பெருங்கொண்ட மாடுகளை அடக்கி ஆமா, அதுல வர பரிசை வச்சு உன் மகன் வெள்ளச்சாமிக்கு பரிசா கொடுக்கணும். சரி, போலாமா? இன்னைக்கு உரங்காமட்டிக்கு போகலாம். உரங்காமட்டிக்கு போகணும்னா சாதாரணமா போகக்கூடிய ஆளா நம்ம? வர எப்படி போகணும்? எப்படியாப்பட்ட ஆட்டக்காரன், எப்படியாப்பட்ட குடிகாரன்? நம்ம குடியாரப்ப போதெல்லாம் குடியாரங்க. நம்ம ரெண்டு குடியாரங்க. என்ன சொல்றீங்க? நான் குடிக்கும் போது எதுக்கு வாங்கி குடிக்க, நீ எதுக்கு கூட வரல? நம்ம 2 பேரும் தான் குடியாரங்க. ஓசி குடிகார பேல, குடியார பே. போடா 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 சிங்க. என்னடா இப்படி சொல்ற? இல்ல நண்பா, நம்ம ஆட்டம் ஒயிலாட்டம் ஆடணும். அதுக்கு முன்னாடி உரங்காம்பட்டிக்கு ஆட்ட பாட்டத்தோட எப்பேற்பட்ட போதை குடிக்கணும் தெரியுமா? சாதாரண பட்டியல போக கூடாது. எப்படி போகணும்? ராஜ போதையோட போகணும். ராஜ போதை இல்ல, ராஜ போதைனா எப்படி? ராஜ போதைனா நான் முன்னாடி நீ டிச்சு குளிகளை கிடந்தியாதான் என்ன இங்க இதெல்லாம் மைக் போட்டு சொல்ல சொன்னாங்களா? இல்ல, இழுத்து வைக்கிறாரு. ஆட்டு மரத்தோட வெட்டிக்காரக்கான அவங்களும் பாவம் இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுக்கு மூத்திரம் வராதா? 10 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்தவங்க அவங்களை மடக்கி வச்சுட்டு உட்காந்து என்ன இனிமே டீப். சந்திரன் எங்க போன? நீ எங்க போன? பின்னாடி புறப்படு போலாம். போலாமா? புறப்படு. அடவரங்கப்பட்டி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு சட்டால ஜல்லிக்கட்டு உரங்கமலே சட்டால ஓடி வரோம். அடநாடு முடி சட்டால சட்டால
வந்தா சாட்ட மாட்டத்தோட இப்ப மாடு பிடிக்க போனோம். மாட்டு முதல்ல போறது யாரு? மாட்டிட்ட முத போறது நீந்தேன். நான் பிடிக்காத மாடா. நம்ம நிறைய பேர் மாடை பிடிச்சிருக்காங்க. அண்ணே கோபி, நான் பிடிக்காத மாடா. நான் எத்தனை மாட்டை பிடிச்சிருக்கிறேன். இந்த மாடு என்னையா? சரி, எனக்கு போத பத்தலடா. 14 வாட்டில பிடிச்சா நீ போதை அடிச்சிட்டு வா, நான் மாட்டை பிடிச்சிடுறேன். போலாமா? பிடிக்கணும்டா. மாடுபடி சண்டால வீரனடா, வீரனடா மகளே காலே சண்டால சூரனடா. மாடுபடி வீட்டுல விடுவ பெட்டில வந்து விழுகுற மாடு. மாடு பெரிய மிஷியா இருக்குது. ஏப்பா அண்ணே, மாடு பிடிக்கும் போது கை கால உதறி போடாதானே மாடை கப்பல் பிடிக்க முடியும். மாடு மூடி வீர நடாடு மயில கால சொல்ற மாடு மூடி வீர நடாடு மயில கால சொல்ற நடாடு. என்ன மாடு சாமி? மாட்டு முகரே பாரு முகரு, மாட்டு முகரே பாரு முகரு. அண்ணே சுந்தரனே, ஐயோ மாட்டு எப்படியா வளர்ப்பாங்க? ஐயோ என்ன முட்டை வருது? அது என்ன விரட்டி வச்சு முட்டை முட்டை வருது? மாடு நான் முட்டை தாண்டா வர, அப்புறம் முத்தமா கொடுக்க வரேன். ஓயாங்கிட்டு அறாவே மாடு வளர்க்கிறாங்களா? மாடு மாடுக்கு மாடு குளுக்கோஸ் போடுங்கப்பா. நான் ஒரு மாடு வளர்க்கிறேன் அண்ணே, நான் ஒரு மாடு வளர்க்கிறேன். என் மாட்டை ரெண்டே முடிச்சா வச்சுக்க. மாடு குன்னிக்கும் தெரியுமா? எப்படி என் மாட்டு ரெண்டே முடிச்சானா மாடு வளர்க்கிறாங்க. என் நன்மை சேதுபதி கூப்பிட்டு மாடு வளர்க்க விடுமா? அப்படியா? அது எப்படிப்பா மாடு? சேதா அம்மா சேது அம்மா குயிக் அம்மா சேது. ஒருவேளை போதையில போய் மலகிட்டானா தெரியலையே. போதையில மட்டை ஆயிட்டு படுத்துட்டான். போயிருப்பாயா போதையில? அப்படியா? மோசமான பைய. ஆமா, கஞ்சா குடிக்க பைய, ரொம்ப மோசமான பைய. எங்கட கல்யாணம் தூக்குனா சேதுபதி வாடாடே வாடாடே வர்றான்டா. சீனு சீனு புதுசு. ஏன் முதல்ல அது வா விடு. பத்தா ஒண்ணே பெயிண்ட் அடிச்சு கொண்டு வரேன். ஏன்டா அந்த பூஜை ஆக்குறீங்க? நாங்க ரெண்டு வாங்கல. வா நான் பொங்க இருக்கேமா? ஏய் உடுக்கு 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 உடுக்கு. ஏய் டேய் மைக்கு மைக்கு பெரிய சேஷப் டிரைவர் போட்டு ஆடிக்கிட்டே இருக்கறியா? அடே அங்க பொங்க இப்படி அட குடியார போய் வாந்தி எடுத்துட்டேன். ஐயோ கல்ல குடிச்சிட்டு போறதா வாந்தி எடுத்து. என்ன கல்ல இங்க பிடிச்சாடா? கலைய கலை தேனை கூட கிடைக்காது. என்பா என்ன என்ன தெரியுதா? குடியார பிள்ளை ஐயா ஐயா ஆசை நல்லா இருக்குயா. பசங்க குடுங்க ஐயா ஐயா அங்கே பக்கம் முல்லையா வெட்டிக்காரனே வெட்டிக்காரனே சந்திரனே அப்படின்னு. டே நம்பேண்டா முத்தராசு குத்துறியா? நம்பே முத்தராசு சீதாக்கு புரியா? என்ன சின்ன முருகனா? என் பேர் சுனில் குமார். சுனில் குமார். சுனில் நண்பா என்ன தெரியுதா? வாடா உன்னைய தெரியாம நான் எங்கடா போறேன்? உன்னைய தெரியாம ஐயோ 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 விழுந்துருவானா?
இதுக்கு இவனதானே போட்டு கொண்டு வர்றேன்னு. ஏய் மாடு புடி மாடா. மாட்டை போடுறானா? அப்பா சந்திரா, ஓ ஒரு சேஜை எதுக்கு கூட்டி வந்து வச்சுக்க. எதுக்கு குழி வெட்டிடுவோம் மங்கனே? குழி வெட்டிய வலிச்சு எடுத்து போறதுக்கு. சரி சரி. எதுக்கு தாங்க மாடா. குடியார சாரையத்தை குடிச்சு போட்டு வெறுக்கிறத பாரு நண்பா. அந்த மாட்டை என்னால பிடிக்க முடியல. புடிக்கலையா? மாட்டுக்கு புடிக்கல, காய அடிச்சுட்டாங்க. பிடிக்கலையா? பிடிக்கலையா? இல்ல அது அத்து விட்டாங்க. உள்ள என்ன ஆச்சா தெரியல நண்பா. நான் மாடு பிடிச்சிருப்பேன். சரி, அது காளை மாடு பிடிக்க மாட்டேன். காளை மாடு பிடிச்சா ஏன் என்ன செய்யுது உனக்கு? மாசி சமயபுரத்தாய்க்கு வேண்டுதல் வச்சிருக்கிறேன். காய்ச்சல் வந்துருமா? அதே காளை மாடு பிடிச்சா காய்ச்சல் வந்துருது, சளி பிடிச்சிக்கிட்டு உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, விஷாதி வந்துருது. ஆனா பொட்டை மாடுன்னு வச்சுக்க, ஐயோ நேரம் கப்புன்னு பிடிச்சி கொப்புன்னு போட்டு அப்பா. தம்பி கரண்ட் கரண்ட் இந்த மாட்டை நீ பிடிச்சு பாரு. நான் பிடிக்கிறேன்டா. பிடி இந்த மாட்டை நீ பிடிக்கிற. கை தட்டின நம்பி மாடு பிடிக்க போறேன். கை தட்டும் இல்ல ஒரு கை தட்டு பக்கமல வாசிக்கணும். பக்கமத்துக்கார காணாமப்பா. காலையில வாங்குற சம்பளமா உங்களுக்கு தான். வந்துட்டான் பாரு சிங்க குட்டி. நீ மாடு பிடிக்க போறியா? இல்லையா? அல்ல கேட்டா நீ மாடு பிடிக்க போறியா? நெருப்புடா நெருங்குடா. யாரு குர்ரா உருக்கு பல்லையில குர்ரா ஓடா ஓடா ஊ ஊ ஆடா. ஏய் குர்ரா மாட்டே குட்டிக்கிறேன்டா. மாடு மாடு மூடி வீரனடானோ மயிலகாலே சூரனடா. மாடு மூடி வீரனடானோ மயிலகாலே சூரனடா. வீரனடா மயிலகால சூரனடா. மாடு மூடி வீரனடா வீரனடா மயிலகால சூரனடா. ஐயோ மாடு முட்டிடுச்சு. ஐயோ ரத்த புடி. மாடு ஐயே நெஞ்சு மேலே அது நெஞ்சு மேலே. ஏன்டா அப்படி கத்துற? என்னடா அம்மா எங்க போற? இந்த பச்சை சலை இந்த கொண்ட அவசரம் மூத்தடிக்க போகுது. ஏதோ சொல்ல சொன்னாங்களா? ஏதோ நாடகத்துக்கு கூட்டி வந்து வயிற்றுக்கு உனக்கு சோறு போட்டு ஆட விட்டதுல 2 பேத்த கிளப்பிட்ட. இல்ல நண்பா, என்னைக்கு முட்டாத மாடு ஒன்னு எனக்கு முட்டு சேர்க்கிறேன். உண்மைய வெள்ளச்சாமி கட்டண என்ன பதில்ரா சொல்ல போறேன். என்னைய மாடு முட்டிருச்சு நண்பா. நான் என்ன செய்ய போன்னு சொல்லி தெரியவில்லை. ஒன்னும் கவலைப்படாத. ஒருவேளை நான் செத்து போயிட்டாக்க என் மகனே உன் மக மாட்டோம் என்னை போலவே ஒரு வீரனாக வளர்க்க வேண்டும். ஒன்னும் கவலைப்படாது. ஒருவேளை நீ இந்த சங்கமத்திலே செத்து போயிட்டேனா? உண்மைதான் ஜாவ சொல்றேன் பாரு. இந்த வேலை செத்து போயிட்டீங்கன்னா ஓ மக வெள்ளச்சாமி இருந்து ஓ மக வெள்ளச்சாமி இல்ல. சரி ஏமையே சரி பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி செம்பா இல்ல. ஏய் அவருக்கு தங்கச்சி வேணும்டா. தங்கச்சி வேணும். எப்படா அண்ணன் எப்படா காலியாயிவன் திண்ணையில எப்படா இடம் கிடைக்கணும் பாக்குறியா? தங்கச்சின்னா புள்ள பிறக்காதா? அது நல்லா கேட்டாடா கே. அதுக்கு புள்ள பிறக்கும். ஐயோ நண்பா நண்பா இந்த இடத்துல செத்து போயிட்டா. வளர்க்க வேண்டிய 5 வயசுல அறியாத பருவத்துல என் மகனை நான் விட்டுட்டு சாக போகின்றேன். அப்பவும் போகாத சாமி சொல்லி காலில் விட்டா. வரும்போது ஊத்துக்குழி வழியாக வந்தேன்.
தண்டி சார பாம்பு சாரு போன சகலத்தை எனக்கு தெரியாதா? ஆறாரோ ஆறிறாரோ அப்பனோட தாளாட்டு நீ தூங்க பாடலா நீ முழிக்க பாடுறா பம்பு தும்பு வச்சுக்காத கோழையாவு வாழ்ந்திடாத கூட்டு சேர்ந்து கெட்டிடாத கைய கட்டி நின்னிடாத அப்ப பேச்ச மீறிடாத ஆறாரோ ஆறிறாரோ அப்பனோட தாளாட்டு நீ தூங்க பாடலா நீ முழிக்க பாடுறா பம்பு தும்பு வச்சுக்காத கோழையாவு வாழ்ந்திடாத கூட்டு சேர்ந்து கெட்டிடாத கைய கட்டி நின்னிடாத அப்ப பேச்ச மீறிடாத அப்பனோட சுகத்தை நாலு கத்துக்கடா நாலு காசு பத்துக்கடா நாணயத்தை கத்துக்கிட்டு ஒழுங்காக வாழ்ந்திடடா நாலு கத்துக்கடா நாலு காசு பத்துக்கடா நாணயத்தை கத்துக்கிட்டு நியாயமாக வாழ்ந்துடா பாசத்தை அதிகரிச்சா ஆயிருவ பாசமே இல்லை